ஓகே சார். வேற 9,000 போடுங்க சார். 90,000 போட்டிருக்கீங்க. ம். இந்த மாதிரி நீங்க P2P பை பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஃபில்டர்ல வந்துட்டு இந்த அமௌண்ட் போட்டுக்கணும், டைம் லிமிட் போட்டுக்கணும், உங்ககிட்ட என்னென்ன பேமெண்ட் மெத்தட் இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ கீழே கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கீழே கன்ஃபார்ம். ஆமா, கீபோர்டை கீழே இறக்கி விட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. கிளிக் பண்ணுங்க கன்ஃபார்ம். ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா பாருங்க 95.99 ருபீஸ்க்கு வருது USDT ரேட் உங்களுக்கு. ஓகேங்களா? அந்த டிஜிட்டல் யூரோபி இருந்துச்சுன்னா கம்மியா வரும். நீங்க உங்ககிட்ட இந்த SBI அக்கௌண்ட் இருக்குன்னீங்கல்ல? ஆமா சார். அதை போயிட்டு அதை திரும்ப ரீஆக்டிவேட் பண்ணி விடுங்க. அதை யூஸ் பண்ணாம இருக்கீங்களா? ஆமா சார், அது கொஞ்சம் யூஸ் பண்றேன். அது இப்ப எதுவும் இது வர்த்தகம் இல்லை, எதுவும் இல்லாம இருக்கு. IOB மட்டும் தான். அதை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. IOBக்கு வந்து டிஜிட்டல் யூரோபி கிடையாது இப்போதைக்கு. இதுல வாங்கிக்கலாம். அப்புறமா நீங்க அந்த டிஜிட்டல் யூரோபி வச்சு தான் வாங்கணும். அப்பனா தான் ரேட்டு கம்மியா வாங்கிக்கலாம் 91 ருபீஸ்க்குள்ள. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னு காட்டுதுல கிரிப்டோ ஃபாஸ்ட்னு சொல்லிட்டு நேம் காட்டுதா லெஃப்ட் சைடுல? ஃபர்ஸ்ட்ல சார் கிரிப்டோவா? லெஃப்ட் சைடுல பாருங்க சார், அந்த கிரிப்டோ ஃபாஸ்ட்னு அவர் நேம் காட்டுதுல, ரெஃப்ரெஷ் பண்ணாதீங்க சார். ஆமா சார் இருக்கு. அவர் நேமை கிளிக் பண்ணுங்க. நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன செக் பண்ணணும்னு சொல்றேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த அந்த இன்ஃபோக்கு கீழே 30 டேஸ் ட்ரேட்னு இருக்கா? ஆமா 3 டேஸ் சார். 30 டேஸ் ட்ரேட்ஸ். ஆமா இருக்கு சார். அதுல 1867 இருக்குதா? ஆமா. அது மினிமம் ஒரு 500க்கு மேல எடுக்கணும் 30 டேஸ் ட்ரேடு. ஓகேங்களா? ஓகே சார். அதுக்கப்புறம் 30 டே கம்ப்ளீஷன் ரேட் வந்துட்டு 99க்கு மேல இருக்குதான் பாத்துக்கோங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க கிட்ட வாங்கிக்கலாம் நீங்க டைரக்டா. ஓகே சார். ஒருவேளை இந்த ரெண்டும் மீட் ஆகலனா நீங்க இன்னும் வேற என்னலாம் செக் பண்ணணும்னா, அந்த மேல பாத்தீங்கன்னா ஒரு நேம் கீழே வெரிஃபைட் மர்ச்சன்ட் இருக்குதா? மேல நேம்க்கு மேல சார். நேம்க்கு கீழே பாருங்க சார், வெரிஃபைட் மர்ச்சன்ட் இருக்குதா இடது பக்கம்? இருக்கு. அதுக்கப்புறம் டெபாசிட் 2000 USDT இருக்குல்ல, அந்த டெபாசிட் வந்துட்டு என்னன்னா செக்யூரிட்டி டெபாசிட் பண்ணிப்பாங்க அவங்க. பைனான்ஸ்ல வந்துட்டு வெறும் இந்த மர்ச்சன்ட்டா அவங்க இருப்பாங்க. அவங்க ட்ரேட் பண்ணாம வெறும் பை அண்ட் செல் மட்டும் பண்றவங்க. ஓகேவா? ஓகே. அதனால அவங்க செக்யூரிட்டி டெபாசிட் பண்ணுவாங்க. அது போக வெரிஃபை மர்ச்சன்ட் இருக்கும். நம்ம வந்துட்டு வெறும் பைனான்ஸ் யூசர் தான். அவங்க வந்துட்டு வெரிஃபை மர்ச்சன்ட். அடிஷனலா அட்ரஸ்க்கு தனியா ப்ரூஃப் அப்லோட் பண்ணுவாங்க. 3 மந்த்ஸ்க்குள்ள இருக்கிற ப்ரூஃப் அதெல்லாம் அப்லோட் பண்ணாதான் அவங்க வெரிஃபை ப்ளஸ்ன்னு வரும். அதுக்கப்புறம் தான் அந்த வெரிஃபை மர்ச்சன்ட்னு டேக் கொடுப்பாங்க. அப்புறமா கீழே பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர்ட்னு ஒண்ணு இருக்குதா? ஆமா கீழே. ஆமா, ரெஜிஸ்டர்ட் வந்துட்டு அந்த 1686 இருக்கு. அப்புறமா ஃபர்ஸ்ட் ட்ரேட் இருக்குதா 1385 டேஸ் அக்கௌண்ட். ஆமா சார். அந்த ஃபர்ஸ்ட் ட்ரேடுங்கிறது மினிமம் 120 டேஸ்க்கு மேல இருக்குதான் பாத்துக்கோங்க. சரி சார். அது 90 டேஸ்க்குள்ள இருந்துச்சுன்னா அவங்க கிட்ட வாங்க வேண்டாம். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். ஓகேங்களா? இப்ப பேக் வாங்க. பை கிளிக் பண்ணுங்க அவர்ட்ட. என்ன பை சார்? இந்த 95 இருக்குதா? ஆமா, அவ்வளோ வலது பக்கம் பைன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. அதுக்குள்ள அது கொஞ்சம் செல் பண்ணிட்டாரு. பேக் வந்துருங்க. மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. கிங் ஆஃப் த டேட் இது எல்லாமே ரேட் அதிகமா இருக்கு சார். நீங்க மினிமம் வந்துட்டு ஒரு 95க்குள்ள வேணா வாங்கிக்கலாம். ஆனா இது எல்லாமே 97 98 இருக்குது. சார் நான் ஒரு நம்ம என்னோட சார் டேனியல் சார்ட்டே வாங்கிக்கிறேன் சார் டாலர். ஓகே ஓகே. டேனியல் சார் தானா? அவர்கிட்ட இருக்கும் சார் USDT. நீங்க இப்போதைக்கு அவர்கிட்ட வாங்கிட்டு நீங்க இந்த SBI அக்கௌண்ட்டை பிரைமரியா மாத்தி அதுல டிஜிட்டல் யூரோபி ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். அவர் 91 வாங்கி தருவாரு. ஆமா 91க்குள்ள வாங்கிக்கலாம் நம்ம இதுல. நான் அவர்கிட்ட வாங்கிக்கிறேன் சார். ஓகே சார். ஓகே நன்றி. வேற யாராவது டிஜிட்டல் யூரோபி ஆப் வச்சிருக்கீங்களா பைனான்ஸ்ல P2P பை பண்றதுக்கு? எஸ் சார், எங்கிட்ட இருக்குல்ல ஜெயசேகரன். ஜெயசேகரன் சார். அவங்க கிட்ட இப்போ என்ன ஆப் இருக்குது? அதாவது எந்த பேங்க்? இந்தியன் பேங்க் சொல்றீங்களா? இந்தியன் பேங்க். அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கீங்களா டிஜிட்டல் யூரோப்பிங்கிறது? இருக்கு சார். இருக்கா? அப்போ உங்ககிட்ட P2P இப்போ வாங்கலாமா? இல்ல, இப்போ வாங்க முடியாது சார்.
அதுதான் சார் வாங்குறவங்க யாராவது இருக்கிறாங்களான்னு கேட்டேன். இந்த மாதிரி ஓ P2P வாங்கணும், டிஜிட்டல் யூரோபி ஆப் இருக்குதுன்னா சொல்லுங்க, வாங்கிக்கலாம் இப்போ. ஓ ரைட். இல்ல 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 எங்கிட்ட இல்ல. சரி சார், ஓகே. அப்போனா விட்டுருங்க. மணி சார், நீங்க ஸ்கிரீன் ஷேர் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஓகே சார். கதிரீசன் சார் லைன்ல இருக்கிறீங்களா? சார் வணக்கம், இருக்கேன். P2P-யா? ஆமா. இதுல வந்துட்டு மேல USDT அமௌண்ட் பேமெண்ட் இருக்குல்ல, ரைட் சைடுல ஒரு ஃபனல் சிம்பிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. ஓகே. இதுல அமௌண்ட் வந்துட்டு 5000 போட்டுக்கோங்க. பேமெண்ட் டைம் லிமிட் வந்துட்டு 15 செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே கன்ஃபார்ம் பண்ணிருங்க. டன் கொடுத்துடலாமா? கீபோர்டை கீழே இறக்கி விட்டு கன்ஃபார்ம் கொடுங்க சார். ஆமா, டன் கொடுங்க. கீபோர்டை கீழே இறக்கி விட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. இல்ல போக மாட்டேங்குது. பேக் பட்டன் கிளிக் பண்ணுங்க சார், கீபோர்ட் கீழே இறங்கிடும். ம். இல்ல, அது ஃபுல்லா பேக் வந்துட்டீங்க. மறுபடியும் அந்த ஃபனல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்க. 5000 டைப் பண்ணுங்க. பேமெண்ட் டைம் லிமிட் வந்துட்டு 15 செலக்ட் பண்ணுங்க. ஓகே. இப்போ கன்ஃபார்ம் கொடுங்க. கீபோர்டை கீழே இறக்கி விட்டுட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரீசியாம் என்ன ஒன்று வந்துட்டு ஓகே. ரெண்டாவது ஒன்று இருக்காருல்ல சார், அவர்கிட்ட பை கிளிக் பண்ணுங்க. ஓகே. பைனான்ஸ்ல KYC வந்து உங்க நேம்ல தானே பண்ணிருக்கீங்க? ஆமா. ஓகே. இப்போ கீழே வந்துட்டு பிளேஸ் ஆர்டர் கொடுங்க. சாட் கிளிக் பண்ணுங்க மேல. Chat. ஓகே. தேர்ட் பார்ட்டி நாட் அலௌட், பேமெண்ட் குட் ஃபீட்பேக் கான்டாக்ட் நம்பர்ஸ் அதை போட்டிருக்காங்களா? தேர்ட் பார்ட்டி, அதாவது நீங்க KYC உங்க நேம்ல பண்ணினா உங்க அக்கௌண்ட்ல இருந்தா நீங்க டெபாசிட் பண்ணணும், இல்லைன்னா பண்ணக்கூடாது. ஓகே. அதான் போட்டிருக்காங்க. மேல வந்துட்டு வியூ பேமெண்ட் டீடைல்ஸ் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. இதுல வியூ கியூஆர்னு இருக்குல்ல, 5000 போட்டிருக்கு அமௌண்ட், மேகராம் அவர் நேம் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் வியூ கியூஆர்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. ஓகே. சேவ் கொடுங்க கீழே. ம். இப்போ வந்துட்டு உங்க டிஜிட்டல் யூரோபி ஆப்புக்கு வாங்க. மேகராம். நீங்க இந்த டிஜிட்டல் யூரோபி யூஸ் பண்ணும்போது இங்க ஸ்கிரீன் வந்து பிளாங்க் ஆயிரும். ஓகேங்களா? எதுவுமே தெரியாதுங்க. ஓகே சார். ஜூம்ல வந்துட்டு நீங்க பேமெண்ட் அந்த கேட்வேல பேமெண்ட் அந்த கூகுள் பேயோ இல்லை டிஜிட்டல் யூரோபியோ இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது ஸ்கிரீன் இங்க காட்டாது. ம். நீங்க இப்போ வந்துட்டு உள்ள லாகின் பண்ண உடனே வேலெட்ல 5000 காட்டுது இல்ல? வேலெட், வியூ வேலெட் இல்ல 0000 இருக்கு. இப்போ 5000 நீங்க இருந்துச்சு, நீங்க லோட் பண்ணீங்களா இல்ல இனிமே தான் பண்ணணுமா? பேங்க்ல இருக்காது ஆக்சுவலி. சரி, இப்போ லோடு கிளிக் பண்ணுங்க. இதுல லோட் ஆட்டோ லோடா? இல்ல ஆட்டோ லோடு கிடையாது. வெறும் லோடு கிளிக் பண்ணுங்க. டிஜிட்டல் ரூபி கிளிக் பண்ணிட்டு 5000 டைப் பண்ணுங்க. அதுல லோட் இல்லையா சார்? இங்க மை வாலெட் இருக்கு, ஸ்கேன் பே இருக்கு. என்ன இது? HDFC-யா வேற எதுமா? HDFC. HDFC-ல இருக்குமா உங்களுக்கு? இப்போ லாகின் பண்ணிட்டீங்கல்ல, ஆமா. உங்களுக்கு வந்துட்டு சென்ட் கலெக்ட் லோடுன்னு இருக்குதா? மேல அது ஸ்கிரீன். பார்க்காதீங்க. மை அது வாலெட் ஆமா. ஸ்கேன் பேன்னு இருக்குதா? ஆமா.
அது கீழ பாருங்க சார். டிஜிட்டல் யூரோபி வாலெட்ன்னு சொல்லிட்டு சென்ட், கலெக்ட், லோடு, ரிடீம்ன்னு இருக்கும் பாருங்க. அதுல ஆட்டோ லோட் தான் போட்டிருக்கு. அது கிளிக் பண்ணேன்னா அந்த இது கீழே போகும். அப்படிலாம் காட்டாது சார். ஆட்டோ லோடு இல்ல சார். அதுக்கு மேல ஒரு 4 பட்டன் இருக்கு பாருங்க. சென்ட், ஆமா 4 கலெக்ட். இருக்கு போட்டேன். ஆமா 4 இருக்கு. அதுல லோடு கிளிக் பண்ணுங்க. ஆக்சுவலி அதுல ஸ்கிரீன்ல வந்து எல்லா இடத்துலயும் பார்க்கணும் சார். ஆக்சுவலி இது வந்து என்ன போட்டிருக்குன்னா உங்களுக்கு ருபீஸ் அப் ஆரோ ருபீஸ் டவுன் ஆரோ போட்டிருக்கு. கீழே வந்து அந்த வேர்டிங்ஸ் வந்து தெரியல. அதுக்கு மேல வந்து ஆட்டோ லோடுன்னு போட்டு அவன் இது பண்ணியிருக்கான். டாப் அப் இது ஆட்டோ லோடுன்னு. சரி சார். அது இப்போ லோடுன்னு ஒரு பட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டீங்களா? அதுல 5000 டைப் பண்ணுங்க. இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ். ஒரே நிமிஷம். ஒரு ஃபர்ஸ்ட் ஒன் நான் இது பண்ணேன். இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் லோடு. சார் நவ் டு நீங்க லோடு கண்டினியூ. கிளிக் பண்ணாம சென்ட் கிளிக் பண்ணிருப்பீங்க சார். அதனால அந்த மாதிரி ஒரு லோடு ஈருபி கொடுங்க. இப்போ வந்துட்டு 5000 டைப் பண்ணுங்க. Request effectively with personal QR code. என்ன சார்? Request effortlessly with the personalized QR code. மதன்ஜி ஆக்சுவலா அவர் லோடு சார் வந்துட்டு அந்த டிஜிட்டல் இபே யூஸ் பண்றாரு இல்லையா, அதை உங்களுக்கு பர்சனலாக வாட்ஸ்அப்பில் அனுப்ப சொல்லுங்க, என்ன இருக்குன்னு பாருங்க. ஏன்னா அது என்ன மாதிரி இருக்குன்னு தெரியல, அவர் எது யூஸ் பண்றாரு தெரியல. ஸ்கிரீன்ஷாட் அனுப்பட்டுமா உங்களுக்கு? பார்த்து அதான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட்லாம் தனியாக எடுக்க முடியாது சார். அது வரும் வராதாம்மா. ஆப் நீங்க போன் வாங்க, ஹோம் பேஜ் கிளிக் பண்ணுங்க. ஓகே சார். ஹோம் பேஜை கிளிக் பண்ணுங்க சார் போன்ல. பேஜா? இங்க அப்படியே போன்ல வந்துட்டு எந்த ஆப் டிஜிட்டல் யூரோபி ஆப் அது வாங்க. இதுதான் சார். இருங்க. HDFC தானே யூஸ் பண்றீங்க? ஆமா. HDFCயா கனரா பேங்கா? தெளிவா சொல்லுங்க. LDFC. HDFC அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ ஹோம் பேஜ்ல மேல வியூ பேலன்ஸ், வேலட், ஸ்கேன் அண்ட் பேன் இருக்குதா? ஆமா. அது கீழே சென்ட், கலெக்ட், லோடு, ரெடீம் இருக்குதா? 4 இது. அது சைன் மட்டும் தான் தெரியுது, வேர்டிங் தெரியல கீழே. அதான் உங்களுக்கு சொல்றேன் நான். அதுக்கு மேல வந்து ஆட்டோல வருது டாப் அப் வேலட் பேலன்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி. அதை விட்டுருங்க சார். ஆட்டோலோட விட்டுருங்க சார். அதை பார்க்கவே வேண்டாம் நீங்க. அதை விட்டுருங்க. நமக்கு தேவையான மட்டும் பார்க்கணும் சார். இப்போ அந்த வேர்டிங்ஸ் இல்லாம இருக்குல்ல, சென்ட் பட்டனு, கலெக்ட் பட்டனு காட்டுது இல்ல? ஆமா. அதுக்கப்புறம் லோடு பட்டன், ரெடீம் பட்டன்னு, லோடு ரெடீம்னு இல்லையா? நேம் எதுவும் இல்லையா? நேம் இல்ல, ஒன்லி சைன் தான் இருக்கு. சரி. இப்போ அந்த சைன்ல வந்துட்டு இந்த ஒரு பில்டிங் சைன் மாதிரி காட்டுதா? பேங்க் இல்லைன்னா அந்த பில்டிங் சைன் இருக்கு. அதை கிளிக் பண்ணுங்க. லோட் டிஜிட்டல் ருபி போர்டு இருக்கு. அதுல 5000 டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. கொடுத்தாச்சு சார். இப்போ ஸ்வைப் டு லோடு காட்டுதா? ஆமா. அதை ஸ்வைப் பண்ணுங்க. ம். ஒன்னு யூபிஐ, ஒன்னு பேங்க் அக்கௌண்ட் காட்டும். உங்க பேங்க் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்க. ஓகே சார். ஓடிபி வரும், வெயிட் பண்ணுங்க. அந்த ஓடிபி போட்டோடனே சப்மிட் கொடுத்துருங்க. லோடு சக்சஸ்ஃபுல்னு வருதா? இது ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் ஆயிடுச்சு. டிரான்சாக்ஷன் சம்மரி சையத் முஸ்தபா சார். லோடு சக்சஸ்ஃபுல் சார். இல்ல, லோடு சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துச்சா? ஆமா, லோட் சக்சஸ்ஃபுல்லி வந்துச்சு சார். ஹோம் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்போ மேல வியூ பேலன்ஸ், மை வாலெட், ஸ்கேன் அண்ட் பேன் இருக்குதா? ஆமா. ஸ்கேன் அண்ட் பே கிளிக் பண்ணுங்க. ஓகே. அப்லோட் ஃப்ரம் கேலரி கொடுங்க. அப்லோட் ஃப்ரம் கேலரி கொடுத்த உடனே உங்க இதுல அந்த போன்ல வந்துரும். இந்த நீங்க சேவ் பண்ணது ஃபர்ஸ்ட் வரும். வந்திருக்கு. அந்த QR கோடு ஃபர்ஸ்ட் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ம். அவர் நேம் மேக்ராம்னு வந்திருக்கும். வந்தோடனே சென்ட் கிளிக் பண்ணுங்க.
ஓகே சார். 5000 டைப் பண்ணுங்க. சென்ட் பண்ணிடலாமா? சென்ட் பண்ணுங்க. ஸ்வைப் டு சென்ட். ஸ்வைப் பண்ணுங்க. ஸ்வைப் பண்ணி சென்ட் பண்ணுங்க. பின்னு கேட்கும், பின்னு கொடுத்துருங்க. என்னோட வேலட் பின்னா? ஆமா. சக்சஸ்ஃபுல்லி ஆச்சு சார். ஷேர் பட்டன் இருக்கு பாருங்க, அதை ஷேர் கிளிக் பண்ணுங்க. ம். கிளிக் பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கே உங்களுக்கா? ஷேர் உங்களுக்கே ஷேர் பண்ணுங்க. இல்ல எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. இல்ல உங்களுக்கு அனுப்பிச்சு விடுங்க, எப்படினாலும் பண்ணுங்க சார். அதுல இல்ல அது குரூப் சார். சென்ட் பண்ணுங்க. சென்ட் பண்ணிட்டு அந்த இமேஜை கிளிக் பண்ணுங்க. மேல 3 டாட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு சேவ் கொடுங்க. இப்போ பைனான்ஸ் ஆப் வாங்க. பைனான்ஸ் ஆப் சார், அதான். இதை கீழே இறக்கி விட்டுருங்க. இல்ல பேக் பட்டன். இப்போ கீழே டிரான்ஸ்ஃபர் நோட்டிஃபைஸ் எல்லாம் கிளிக் பண்ணுங்க. பிளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட் அப்லோட் பண்ணுங்க. ஆல்பம்ஸ் கிளிக் பண்ணுங்க சார். இல்ல டிஸ்மிஸ் கிளிக் பண்ணுங்க. டிஸ்மிஸ் கிளிக் பண்ணுங்க. இப்போ போட்டோஸ் வாங்க. அதான் வந்துச்சு. வாட்ஸ்அப் கிளிக் பண்ணுங்க. வாட்ஸ்அப்பா? ஆமா சார், அதை கிளிக் பண்ணுங்க. அதுல ஸ்கிரீன்ஷாட் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. கீழே வந்துட்டு ஐ ஹவ் ரீட் அண்ட் அண்டர்ஸ்டுட் டிக் போட்டுங்க. டிக் போட்டுட்டு டிரான்ஸ்ஃபர் நோட்டிஃபைஸ் எல்லாம் கொடுங்க. ஓகே, அவ்வளோதான். இப்படிதான் சார் பண்ணோம். இது எல்லாமே டோட்டலா நீங்க 50 மினிட்ஸ்க்குள்ள பண்ணோம். பை ஆர்டர் பிளேஸ் ஆனதுல இருந்து டைமிங் ஓட ஆரம்பிச்சிடும். மேல டிக் 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 டிக்னு ஓட ஆரம்பிச்சிடும். ஓகேவா? 50 மினிட்ஸ்க்குள்ள நீங்க இந்த அமௌண்ட்லாம் சென்ட் பண்ணிட்டு இந்த டிரான்ஸ்ஃபர் நோட்டிஃபைஸ் எல்லாம் கொடுத்து ஸ்கிரீன்ஷாட்டை அப்லோட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா அவங்க இப்போ பார்த்தோன்னே ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க. உங்க ஃபோன் நம்பர் டைப் பண்ணி சென்ட் பண்ணுங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு அந்த டேர்ம்ஸ்ல ஃபர்ஸ்டே ஃபோன் நம்பர் சென்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க, அதனால சென்ட் பண்ணோம். அப்புறமா அவங்க ஒருவேளை கால் பண்ணி வெரிஃபை பண்ணுவாங்க. எதுக்கு வாங்குறீங்கன்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா இட்ஸ் ஃபார் மை ஓன் செல்ஃப் ட்ரேடிங் சொல்லுங்க. பைனான்ஸ்ல ஸ்பாட் ட்ரேடிங் பண்ண போறேன்னு சொல்லுங்க. ஓகே. நீங்க எங்கேயாவது போய் ஏமாந்துடக்கூடாது. அதனால அந்த மாதிரி ஃபோன் பண்ணி வெரிஃபை கூட பண்ணுவாங்க. ம். சிலர் வந்து ப்ரூஃப் கேட்பாங்க. ஆதார் கார்டு, பேன் கார்டும் கேட்பாங்க. கேட்டாங்கன்னா அதை நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஓகேவா? ஓகே சார். இப்போ திடீர்னு இது உங்க நேமை கிளிக் பண்ணி பார்க்கும்போது நீங்க 90 டேஸ்க்குள்ள தான் இருப்பீங்க ரெஜிஸ்டர் பண்ணி. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க வந்துட்டு வேற யார்கிட்ட போய் ஏமாறதுக்கு ஹைலி P2P சான்சஸ் ஆர்டர் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க மெசேஜ் அந்த வந்து. மாதிரி ரூல்ஸ் வச்சிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஒரு இப்போ மெசேஜ் வந்துட்டு வந்திருக்கு. ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பேக் வாங்க. பேக் வாங்க. கீழே அதே போட்டு பாருங்க, கம்ப்ளீட்னு போட்டிருக்கு. அதனால ரிலீஸ் பண்ணிட்டாங்க அர்த்தம். பேக் வாங்க. பெண்டிங் பேமெண்ட் கன்ஃபார்ம்டு. இல்ல இன்னொரு பேக் வாங்க. ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. மேல இருந்து கீழே இழுத்து விடுங்க சார், ரெஃப்ரெஷ் ஆகும். ஓகே, வந்துருச்சா? ம். நீங்க P2P பை பண்ணும்போது இங்க ஃபண்டிங் தான் வரும். அதை நீங்க ட்ரான்ஸ்ஃபர் கிளிக் பண்ணிட்டு ஸ்பாட் வாலெட் மூவ் பண்ணிக்கணும். ட்ரான்ஸ்ஃபர் கிளிக் பண்ணுங்க. ட்ரான்ஸ்ஃபர். ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆகிற ஃபம் வந்து ஃபண்டிங் டூ ஸ்பாட்டு காயின் யூஎஸ்டின்னு இருக்கும். நீங்க மேக்ஸ் மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் எல்லோ கலர்ல இருப்பாங்க. கன்ஃபார்ம் ட்ரான்ஸ்ஃபர் கொடுங்க. அவ்வளோதான். இப்போ ஸ்பாட் வாலெட்டுக்கு வந்துடும். ஓகே கொடுத்துருங்க. ஸ்பாட் வாலெட்டுக்கு வந்தால் தான் ஸ்பாட் ட்ரேடிங் பண்ண முடியும் நம்ம. ஓகே.
ஓகேங்களா? அதே மாதிரி வித்ட்ரால் பண்றதுக்கும் அதே மாதிரி தான். ஸ்பாட் வாலெட்ல இருக்கிறத வித்ட்ரால் பண்ண முடியாது. ஃபண்டிங் வாலெட்டுக்கு மூவ் பண்ணிட்டு தான் திரும்ப வித்ட்ரால் பண்ணணும். இந்த P2P பை பண்ற மாதிரி P2P செல் பண்ணணும். ஓகே சார் திருப்பி